Hi friends, this is Kausalya Chandrasekhar. Today நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா how to reverse a string word by word. அதாவது hi கௌசல்யா how are you அப்படின்னு இருக்கிறத hi ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கௌசல்யாவை ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் how நெக்ஸ்ட் ஹார் ரிவர்ஸ் பண்ணணும். அப்புறமா யூவை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரிவர்ஸ் வேர்ட் பை வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ, ஸ்ட்ரிங் str, இதுதான் என்னோட ஸ்ட்ரிங்கு. ஓகே, இதை ஒருவேளை ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணி எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர், ஸோ எஸ்பி டாட் ரிவர்ஸ். ஸோ என்ன ரிவர்ஸ் பண்ணணும், இந்த எஸ்டிஆர் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ எஸ்டிஆரை ஸ்ட்ரிங் பஃபரில் பாஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலமா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எஸ்பி, ஓகே, ஜஸ்ட் எஸ்பியை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, யூ முன்னாடி வந்துருச்சு, ஆர் இங்க இருக்கு, இப்படி திரும்பி இருக்கு. எனக்கு வந்து அப்படி வரக்கூடாது. இந்த யூ வந்து லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர் ஃப்ரம் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. யூ ஓ ஒய் இ ஆர் ஏ டபிள்யூ, அப்படி அப்படி ரிவர்ஸ் ஆகாம வேர்ட் பை வேர்டா ரிவர்ஸ் ஆகணும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ அப்போ எனக்கு இது வேண்டாம், இதை கமெண்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இப்போ ஸோ வேர்ட் பை வேர்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஜாவாவில் என்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். எஸ்டிஆர் டாட் என்ன ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இங்கே ரிஜெக்ட்ஸ் கேட்குது. எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஹாய், அப்புறமா கௌசல்யா, அப்புறமா ஹவ், அப்புறமா ஆர், அப்புறமா யூ. முதல்ல தனித்தனியாக எடுத்துருவோம். அப்புறமா ஹாயை ரிவர்ஸ் பண்ணுவோம், கௌசல்யாவை ரிவர்ஸ் பண்ணுவோம், ஹவ்வை ரிவர்ஸ் பண்ணுவோம், ஆரை ரிவர்ஸ் பண்ணுவோம், யூவை ரிவர்ஸ் பண்ணுவோம். அப்போ முதல்ல தனித்தனியாக பிரிக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதோட எதில் ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட்டோட மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் அரேன்னு காமிக்குது. அப்போனா ஸ்ட்ரிங் அரேயில் ஸ்டோர் பண்ணணும், ஸ்ட்ரிங் அரே. ஸோ எஸ்டிஆர் அரே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இன்ட்டு I equal to 0, ஸ்டார்டிங்ல இருக்கிறத பொசிஷன் ஆரம்பிச்சு அரேவோட லென்த் வரைக்கும், லெஸ் தென் லென்த் வரைக்கும், அப்புறமா பிளஸ் பிளஸ். ஸோ டாட் லென்த், அரேவோட லென்த் வரைக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஸோ எஸ்டிஆரில் இண்டெக்ஸ் பை இண்டெக்ஸாக பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஹாய் இருக்கும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் கௌசல்யா இருக்கும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் ஹவ் இருக்கும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆர் இருக்கும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் யூ இருக்கும்.
முதல்ல நம்ம கரெக்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். ஹாய் தனியா வந்துருச்சு, கௌசல்யா தனியா வந்துருச்சு, ஹவ் தனியா வந்துருச்சு, ஆர் தனியா, யூ தனியா வந்துருச்சு. இப்போ இந்த ஹாயை ரிவர்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? ஆல்ரெடி ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணணுமா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ இங்கே போட்டு பார்ப்போம். போட்டுடலாமா? ஓகே. ஸோ எஸ்டிஆரை ரிவர்ஸ் பண்ணாமல் இப்போ ஹாய்ங்கிறது எஸ்டிஆர் அரே ஆஃப் 0ல இருக்கு. கௌசல்யாங்கிறது எஸ்டிஆர் அரே ஆஃப் 1ல இருக்கு. ஸோ அப்போ எஸ்டிஆர் அரே ஆஃப் 0ல இருக்க ஹாயை தான் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்டிஆர் அரே ஆஃப் ஐயை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஹாய் வரும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கௌசல்யா வரும். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய். ஓகே, ஜஸ்ட் வந்து இருக்கிற ஸ்ட்ரிங் அரேல இருக்க எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வைஸாக ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஹாய் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த எலமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் பஃபராக மாற்றிட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய், அப்புறமா ஹாய் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கௌசல்யா அப்புறம் கௌசல்யா ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஹவ் அப்புறம் ஹவ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன் சாரி இந்த லைன் தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சா? அகைன் ஒன்ஸ் ரன் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆனது மட்டும் பிரிண்ட் ஆகுதானே? ஓகே. இப்போ இது 1 by 1 ஒன்று கீழே ஒன்றா இருக்குது. ஆனால் எனக்கு நான் இன்புட் வந்து இப்படியா கொடுத்தேன்? கிடையாது. இன்புட் வந்து ஒரே லைனில் கொடுத்தேன், அவுட்புட்டும் நான் அதே மாதிரி ஒரே லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதை எம்டியாக வச்சுப்போம். ஓகே, இந்த ரிவர்ஸ் பண்ண ரிசல்ட்டை 1 by 1 அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் எம்டியாக இருக்குது, அது கூட இந்த ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிகிட்டே வரேன். திரும்ப ஆட் பண்ணதை அதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக system.out.println reverse just word by word. காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணா கமாண்ட் ப்ராம்ப்ட் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. என்ன வந்திருக்கு? ஹாய் ஏஒய், ஹாய் கௌசல்யா ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நடுவில் ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் இருக்கு. ஓகே, கரெக்டா? அப்போ ஒவ்வொரு லைனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாம் ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமா? கரெக்ட் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட எம்டி ஸ்ட்ரிங்கோட
ரிவர்ஸ் பண்ண ரிவர்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். கூடவே சேர்த்து ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணணும் இப்போ. ஓகே, கூடவே ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சா? IUHAYLA வந்துருச்சா? ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஆனா எனக்கு இங்க கடைசியா ஸ்பேஸ்லாம் இருக்காது. அப்ப இது என்ன ஆகும்னா, கடைசியா இந்த UOY வந்ததுக்கு அப்புறமும் கூட அது UOY ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஆக்சுவலா எனக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து வரக்கூடாது. இது வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். எப்படி வைக்கலாம்? I less than -1 இருக்க வரைக்கும் இதை ஆட் பண்ண அப்படின்னு வச்சுப்போம். if bracket open bracket close. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கொடுத்தா இந்த இடத்துல ஃபைனலா ஒரு ஸ்பேஸ் கிடையாது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடைசி வேர்டா இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வேர்டு தான் கடைசி வேர்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணாத, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பேஸை ஆட் பண்ணுங்கிறது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது நமக்கு வேண்டாம். ஒரு ஸோ ஃபைனலாக எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை வந்து அப்படியே ஃப்ரம் த எண்ட்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணாம ஈச் வேர்ட் பை வேர்டா ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப வேர்ட் பை வேர்டான்னு சொல்றப்பயே எய்தர் இந்த வேர்டு ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு செப்பரேட்டர் இருக்கணும். இங்க எல்லா வேர்டுக்குமான செப்பரேட்டர் வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்பேஸா இருக்கு. ஸோ அப்ப அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை அரேவா மாத்திடலாம். இப்ப அரேவா மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரேவா மாத்தினதுக்கு அப்புறம் ஹாய்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அரேல இருக்கும். ஓகே, ஸோ இந்த எஸ்டிஆர் அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹாய்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பொசிஷன்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹாய் கௌசல்யா அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத மட்டும் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிக்கோ. தென் அது கூட ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்க கௌசல்யாவை ரிவர்ஸ் பண்ணிக்கோ, அது கூட ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோ. அதே மாதிரி தேர்ட் பொசிஷன்ல இருக்க ஹவ் அப்படிங்கறத ரிவர்ஸ் பண்ணு, தென் அது கூட ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணு. அதுதான் வந்து லாஜிக். ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி லாஜிக் தெரியும். அதே மாதிரி அந்த அந்த பேஸ்ல ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஸ்பேஸ் மட்டும் எது வரைக்கும் ஆட் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஹாய்க்கு பக்கத்துல கௌசல்யா, ஸோ ஸ்பேஸ். கௌசல்யாக்கு பக்கத்துல ஹவ், அதனால ஒரு ஸ்பேஸ். எண்ட் ஆஃப் த வேர்ட் இருக்கிறப்ப அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதுக்காக அந்த செக் பண்ணி அந்த
இந்த கண்டிஷன் அதை செக் பண்ணும். அது எண்ட் ஆஃப் த வேர்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் ஆட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணாது. இஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகாது. ஸோ வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம். இதே வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹாய் அட் கொடுத்துருப்பாங்க. அட் அட் ஸோ அட் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்பிளிட்டில் ஸ்பேஸுக்கு பதிலாக அட்டை யூஸ் பண்ணிக்குவீங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல அட்டு தான் வந்து செப்பரேட்டர். ஸோ அட்டை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வேர்டு, அட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு வேர்டு. இந்த மாதிரி என்ன சிம்பிள் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ண நம்ம வந்து அதை வந்து ஒரு செப்பரேட்டராக எடுத்துக்கிட்டு வேர்டை ஸ்பிளிட் பண்ணி நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.